இன்றைய முக்கிய செய்திகள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கும் என மம்தா ஸ்டாலின் கருத்து. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92% மாணவர்கள் தேர்ச்சி. முதல் 3 இடங்களை பிடித்த அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள். மோடி மீண்டும் பிரதமராக மாட்டார் என ராகுல் காந்தி திட்டவட்டம். பயந்து நடுங்குவதால் நண்பர்களை துணைக்கு அழைப்பதாக விமர்சனம். அப்பாவியை நீதிமன்றத்தில் நிறுத்தியிருப்பதாக ட்ரம்ப் பேச்சு. ஊழல் பேர்வழி என நீதிபதி மீது குற்றம் சாட்டியதால் சர்ச்சை. வணக்கம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்ச நீதிமன்றம் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதி அளித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு டெல்லி அரசு வெளியிட்ட கலால் கொள்கையில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட சில நாட்களில் மார்ச் 21ஆம் தேதி திரு கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. திகார் சிறையில் அடைக்கப்பட்ட திரு கெஜ்ரிவால் கைது சட்டவிரோதமானது என்று உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கன்னா, திரு திபாங்கர் தத்தா அமர்வு வழக்கு பதிவு செய்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நேரத்தில் திரு கெஜ்ரிவாலை கைது செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியது. திரு கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை அரசியல்வாதி என்பதற்காக சிறப்பு சலுகை வழங்கக்கூடாது என்று வாதிட்டது. இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறையின் எதிர்ப்பையும் மீறி ஜூன் 1ஆம் தேதி வரை திரு கெஜ்ரிவாலுக்கு நீதிபதிகள் இடைக்கால ஜாமீன் வழங்கினர். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு திரு சிசோடியா அவர்களும் சஞ்சய் சிங் அவர்களும் மற்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்ட நிலையில் இது அரசியல் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாக அதில் உள்நோக்கம் இருப்பதாக தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அவருக்கு இடைக்கால ஜாமீன் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி அவர் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார்கள். இது ஒரு மிகப்பெரிய இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்திய நீதித்துறைக்கும் நீதித்துறையில் மிக்க நம்பிக்கை கொண்டிருக்க எல்லாருக்கும் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. திரு கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சராகவும் தேசிய கட்சி ஒன்றின் தலைவராகவும் உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டவரை தவிர தண்டிக்கப்பட்டவர் அல்ல என்று கூறினர். அவர் மீது குற்ற வழக்குகள் இல்லை என்ற நீதிபதிகள் அவரால் இந்த சமுதாயத்திற்கு எந்த தீங்கும் இல்லை என்றும் தெரிவித்தனர். திரு கெஜ்ரிவாலுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியதை ஆம் ஆத்மி தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர். அநீதிக்கு எதிரான வெற்றி இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தீர்ப்பை வரவேற்றுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கேரா, இதே போல ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கும் நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது வருகை தேர்தலில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலம் அமலாக்கத்துறை மற்றும் மத்திய அரசின் முகத்தில் ஓங்கி அறைந்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருமதி பிருந்தா காரத் கூறியுள்ளார். 40 நாட்களில் இடைக்கால ஜாமீன் கிடைத்துள்ளது அரிதானது என்று குறிப்பிட்டுள்ள ஆம் ஆத்மி கட்சியின் திரு சௌரவ் பரத்வாஜ் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உண்மை வென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய 9 லட்சம் மாணவர்களில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட்டன. 88.58% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் வழக்கம் போல மாணவிகள் 5.95% அதிகமாக 94.53% அளவில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். கணித பாடத்தில் அதிகபட்சமாக 20,691 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். அறிவியல் பாடத்தில் 5,104 மாணவர்களும், சமூக அறிவியல் பாடத்தில் 4,428 மாணவர்களும், ஆங்கிலத்தில் 415 பேரும், தமிழில் 8 மாணவர்களும் சதமடித்துள்ளனர். அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருச்சி மாவட்டங்கள் முறையே அடுத்தடுத்த இடங்களை பிடித்து டாப் 5 பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 97.31% தேர்ச்சி விகிதத்துடன் அரியலூர் மாவட்டம் மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் 97.02% தேர்ச்சியுடன் 2ஆம் இடத்தையும், ராமநாதபுரம் மாவட்டம் 96.36% தேர்ச்சியுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. 82.07% வேலூர் தேர்ச்சி விகிதத்தில் கடைசி இடத்தில் உள்ளது. தலைநகர் சென்னை 88.21% தேர்ச்சியுடன் 30வது இடத்தில் உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 4105 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. இதில் 1364 பள்ளிகள் அரசு பள்ளிகளாகும். பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின்,
நான் முதல்வன் உள்ளிட்ட அரசின் திட்டங்களை பயன்படுத்தி எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு திரு மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க மாட்டார் என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கனோஜ் நகரில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவுடன் ஒரே மேடையில் இன்று அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய திரு ராகுல் காந்தி, பாஜக தனது மிகப்பெரிய பலமாக கருதி கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றார். கடந்த 10 ஆண்டுகளாக அதானி, அம்பானி குறித்து திரு மோடி எந்த மேடையிலும் பேசியதில்லை என்று குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி, ஒருவர் பயத்தில் நடுங்கும்போது சக்தி பெயர் சொல்லி அழைப்பதைப் போல தனது நண்பர்களை தற்போது திரு மோடி துணைக்கு அழைப்பதாக விமர்சித்தார். 10 साल नरेंद्र मोदी जी ने अदानी और अंबानी का नाम नहीं लिया, मगर अब जब कोई डर जाता है तो उन्हीं लोगों का नाम लेता है जो सोचता है बचा पाए. इसीलिए नरेंद्र मोदी जी ने अपने 2 मित्रों का नाम ले लिया. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்று கூறிய திரு ராகுல் காந்தி, மீண்டும் திரு மோடி பிரதமராக மாட்டார் என்று உறுதிபட தெரிவித்தார். பாஜகவும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் மக்களை திசை திருப்புவார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர், ஆனால் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதே நமது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய திரு அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி ஆட்சி காலத்தில்தான் உத்தரப்பிரதேசத்தில் சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் பாஜக தலைவர்கள் மக்கள் நலனை பற்றி ஒருபோதும் சிந்திப்பதில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 1 மாதமாக கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் சற்று தணிந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தேனி மாவட்டம் சோத்துப்பாறையில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பெரியகுளம் மற்றும் மதுரை பேரையூரில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், நெல்லை, தென்காசி, குமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிற மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே குமரி மாவட்டம் தக்கலை மற்றும் புலியூர், குறிச்சி, திருவிதாங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மதியம் சிறிது நேரம் மழை பெய்தது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் மாலை 3 மணி அளவில் திடீரென குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. தம் மீதான வழக்கை விசாரிக்கும் நீதிபதி ஒரு ஊழல் பேர்வழி என்றும் அவரால் நாட்டுக்கே அவமானம் என்றும் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருப்பது அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் மீது பாலியல் குற்றச்சாட்டை கூறிய ஆபாச பட நடிகை ஸ்டோர்மி டேனியல்ஸ் அந்த விவகாரத்தை வெளியில் தெரிவிக்காமல் இருக்க ட்ரம்ப் தரப்பில் 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் நியூயார்க் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜுவான் மிர்ஷான் முன்னிலையில் ஆஜரான பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் நீதிபதி மீதே குற்றச்சாட்டுகளை அடுக்க தொடங்கினார். தாம் ஒரு அப்பாவி என்றும் நேர்மையற்ற நீதிபதி முன்பு விசாரணைக்கு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிட உள்ள நிலையில் அவர் மீது 4 கிரிமினல் வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் ஆபாச பட நடிகை தொடர்பான வழக்கில் ட்ரம்ப் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அமெரிக்க வரலாற்றில் கிரிமினல் வழக்கில் முன்னாள் அதிபர் கைது செய்யப்பட்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது அவர் நீதிபதியை விமர்சித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கமுதி மாணவி காவ்யா ஜனனி, ஒட்டன்சத்திரம் கொசப்பட்டியைச் சேர்ந்த காவியஸ்ரீ, நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் சஞ்சனா அனுஷ் ஆகியோர் 500க்கு 499 மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழ் தவிர மற்ற 4 பாடங்களில் இவர்கள் 3 பேரும் 100 மதிப்பெண் எடுத்துள்ளனர். தந்தை கூலி வேலையும் தாய் மளிகை கடையில் வேலை செய்து வரும் நிலையில் சாதிக்க வறுமை ஒரு பொருட்டே இல்லை என நிரூபித்துள்ளார் காவிய ஜனனி. என்னோட எஸ்எஸ்எல்சி போர்ட் எக்ஸாம்ஸில் ஐ ஹவ் ஸ்கோர்டு 499 out of 500. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பிரின்ஸிபல் சார், பாதுஷா சாரும், டீச்சர்ஸ் அவங்களோட கோஆப்ரேஷனும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. என்னோட மார்க் வந்து 499. நான் இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பேரண்ட்ஸ், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாமே வந்து ரொம்ப டே அண்ட் நைட் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன டவுட் கேட்டாலும் அட் அ டைமில் கிளியர் பண்ணிடுவாங்க. அது லேட்டாக கேட்டாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து தேங்க்ஸ்.
தந்தை இறந்த சோகத்திலும் தேர்வெழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள் தஞ்சை தேவன், பரமக்குடி திபீஸ் மற்றும் திருத்தணி மோனிஷா, மேல்மலையனூர் ரேணுகாம்பாள் ஆகியோர் தந்தையின் கனவை நிறைவேற்றுவோம் என கூறினர். எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் தாசில்தார் படித்து கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஆசை. நான் கண்டிப்பாக குரூப் செகண்ட் குரூப் எக்ஸாம் எழுதி நான் தாசில்தார் ஆகணும். எங்கள் அப்பா கனவை நான் நிறைவேற்றுவேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. இப்போ எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா மட்டும் தான் தனியாக இருக்காங்க. நான் நல்லா படித்து எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றுவேன். எங்கள் ஃபேமிலியில் நான் சொந்த காலம் நிற்பேன். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே விவசாய கூலி தொழிலாளியின் மகளான சுசியா 500க்கு 497 மதிப்பெண் எடுத்துள்ளார். சிவகங்கையைச் சேர்ந்த தனுஷும் துரைபாண்டியும் ஊசி பாசி விற்று படிக்க வைத்த பெற்றோருக்கு பெருமை தேடி தந்துள்ளனர். 412 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக இது ஃபஸ்ட்டு எல்லாருமே எனக்கு ஸ்கூலில் இருக்கவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய சாருங்க தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. அவங்க தான் இந்த நான் படிச்சுட்டு இந்த சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வரணுன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வச்சாங்க. நாங்கள் சிவகங்கை நரிக்குறவர் காலனியை சேர்ந்தவங்க தான். எங்கள் இதில் நிறையா பேர் இருக்காங்க, நிறையா பசங்க இருக்காங்க. அவங்க படிக்கணும்னு ஆசை. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியைச் சேர்ந்த துர்கா வீட்டில் மின்சாரம் இல்லாமல் தெருவிளக்கில் படித்து 492 மதிப்பெண்கள் எடுத்து மாவட்டத்திலேயே 2ஆம் இடம் பிடித்துள்ளார். 2 வருஷமாக கரண்ட் இல்லாமல் தான் படிச்சுட்டு இருக்கிறா. இந்த வருஷம் 10th முடிச்சிருக்கு. பாப்பா இப்போ இன்னும் மேலே படிக்கணும், 11th படிக்கணும், 12th டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவினாசியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் இரட்டை சகோதரிகள் ஹரிணி, சபலிஸ்ரீ ஒரே மாதிரியாக 484 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். ராசிபுரத்தைச் சேர்ந்த இரட்டையர்கள் அக்ஷயா மற்றும் அகல்யா 500க்கு 463 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். அக்ஷய திருத்தியை தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே நகை கடைகளில் மும்முரமாக விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் தியாகராயர் நகர், புரசைவாக்கம், பாரிமுனை, அண்ணா நகர், தாம்பரம் ஆகிய பகுதிகளில் உள்ள நகை கடைகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் நகைகளை வாங்கினர். இன்று ஒரே நாளில் 3 முறை உயர்ந்து 1 கிராம் 6770 ரூபாய், சவரன் 54,160 ரூபாயாக தங்கம் விலை உச்சத்தை தொட்டாலும் அதன் மீதான மக்களின் ஆர்வம் எந்த வகையிலும் குறையவில்லை என கூறும் வகையில் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. ஸோ பெண்களுக்கு பொதுவாகவே வந்துட்டு ஜுவல்ஸ் அந்த ஆர்னமெண்ட்ஸ்னாலே தே ஃபால் ஃபார் இட். அப்படின்றப்போ இன்னைக்கு வாங்கினாக்கா இன்னும் நிறையா வரும் அப்படின்றதுனால ஸோ எவ்வளோதான் ரேட் ஆனாலும் ஃபீமேல்ஸ் தே ஃபால் ஃபார் த ஜுவல்ஸ். ஸோ அதனால வந்து கோவையில் இந்த ஆண்டு ரோஸ் கோல்டு 18 கேரட் தங்க நகைகளை வாங்க இளம் பெண்கள் ஆர்வம் காட்டுவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். தங்க காசுகள், மோதிரம், வளையல், காதணி என பொதுமக்கள் நகைகளை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக கடை ஊழியர்கள் தெரிவித்தனர். இதனிடையே நகை கடைகள் இன்று நள்ளிரவு வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு அக்ஷய திருத்தியை நாளில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 டன் தங்கம் விற்பனையானது. இந்த ஆண்டு 20% அளவுக்கு தங்கத்தின் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது செய்தித் துளிகள். மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு குறித்த விவரத்தை 48 மணி நேரத்துக்குள் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் சார்பில் செய்துள்ள மனுவில் வாக்கு சதவீத விவரத்தை தாமதமாக வெளியிட்டது சந்தேகத்தை எழுப்புகிறது என்றும் வாக்கு சதவீதத்துக்கு பதிலாக பதிவான மொத்த வாக்கு விவரத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பீகாரில் நீட் தேர்வுக்கு ஒரு நாள் முன்னதாகவே 20 மாணவர்கள் வினாத்தாளை பெற்றது அம்பலமாகியுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக இதுவரை 4 மாணவர்கள், அவர்களது பெற்றோர் மற்றும் ஏஜென்ட்டுகள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முக்கிய குற்றவாளியான சிக்கந்தர் யாகவேந்து என்பவர் பாட்னாவில் ஒரு தங்கும் விடுதியில் வைத்து மாணவர்களுக்கு வினாத்தாளை விற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே குஜராத்தில் கோத்ரா மையத்தில் நீட் தேர்வு எழுத மாணவர்களுக்கு உதவுவதாக கூறி 60 லட்சம் ரூபாய் வசூலித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். அக்ஷய திருதியை நாளை முன்னிட்டு கும்பகோணம் அருகே நரசிங்கப்பேட்டையில் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. திரௌபதி அம்மன் ஆலயத்தில் குழந்தைகளை நெல்லில் எழுத வைத்த பின் மாலைகள் அணிவித்து புத்தக பையை கொடுத்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக பள்ளிக்கு பெற்றோர் அழைத்து வந்தனர். புதிதாக பள்ளியில் சேர்ந்த குழந்தைகளை ஆசிரியர்கள் வரவேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய 9 லட்சம் மாணவர்களில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மோடி மீண்டும் பிரதமராக மாட்டார் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.